பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக உள்ள காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் திருப்பாத்திப்புலியூர் பகுதியில் அமைந்துள்ள பாடலீஸ்வரர் ஆலயத்தில் காஷ்மீர் மாநிலம் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது காஷ்மீரின் வளர்ச்சி கண்டு பொறுக்க முடியாத அழிவு சக்திகள் உள்நோக்கத்தோடு பயங்கரவாதத்தை அரங்கேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்கு வங்க மாநிலத்தில் வக்பு வாரிய சட்டத்திருத்த எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயரில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தி 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எனவும், மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் அகதிகளாக புலம்பெயர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காஷ்மீர் மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்தது போல மேற்கு வங்கத்திலும் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. எனவே இந்த 2 மாநிலத்திலும் இராணுவ ஆட்சியை அமல்படுத்த வேண்டும், ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும். இந்த 2 மாநிலத்திலையும் பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும், இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் கொல்லப்பட்ட அப்பாவி இந்துக்களுக்காக இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பாடலீஸ்வரர் திருக்கோயில். இந்த பாடலீஸ்வரர் திருக்கோவிலில்தான் மிகப்பெரிய பயங்கரவாத மதவாத அரசு மகேந்திரவர்மன் சமண மத அரசு சைவத்தை தடை செய்திருந்தான். நாவுக்கரசரை கடலிலே கல்லை கட்டி தூக்கி போட்டான், சுண்ணாம்பு காலவாயில் அடைத்தான், யானையை வைத்து நாவுக்கரசரை கொல்ல முயற்சி செய்தான். அவற்றையெல்லாம் வென்று சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றவர் திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி அப்பர் கரையேறிய குப்பம் வரலாற்று சிறப்புமிக்க கோயில். சைவத்தை, தமிழை, இந்து சமயத்தை, சனாதன தர்மத்தை மீட்டெடுத்த பாடலீஸ்வரர் கோவிலிலே பயங்கரவாதம் அழிய வேண்டும், கொல்லப்பட்ட இந்துக்கள் சிவகதி அடைய வேண்டும் என்பதற்காக கூட்டு பிரார்த்தனை, மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்திய அரசாங்கத்திற்கும் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவிக்கின்றோம். பாகிஸ்தான் மீது போர் தொடு, ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்டெடு, பயங்கரவாதத்தை வேறும் வேரடி மண்ணுமில்லாமல் ஒழித்திடு. அதே போல மேற்கு வங்க மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்து ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்திடு. இந்த கோரிக்கைகளோடு இங்கே இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது.